KRR Air, atmospheric gases and renewable company, saving lives, transforming industries and protecting environment. முதல்ல 234 வேட்பாளர்கள் தாவேகா கிட்ட இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. 234 இந்தியாவிலேயே வேட்புமனு விருப்பமனு வாங்கலாம்னு அறிவித்த 2.5 மணி நேரத்தில் 10,000 மனுக்கள் வாங்கின ஒரே கட்சி தாவேகா. விஜய் அவர்கள் பெரம்பூர்ல போட்டிடுறாங்க. அப்படி ஒரு அந்த மக்கள் விரும்புறாங்க. பெரம்பூர்ல மட்டும்தான் விரும்புறாங்களா மக்கள்? இப்ப களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தாவேகா தரப்புல இருந்து? தலைவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு, தலைவர் பிரச்சாரத்துக்கு இறங்கி போகணும் அப்படிங்கறதுனா இங்க மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. தலைவர் இறங்கி எப்படி இப்ப போகணும், வீதி வீதியா போகணும்னு எதிர்பார்க்கறீங்களா? போக கூடாதா? போனா என்ன தப்பு? போக வாய்ப்பு இல்லையே. ஏன்? நீங்க எப்படி மக்களை போய் பேஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்க 26 கட்சி கூட்டணி வைக்கிறீங்க. 26 கட்சிக்கு பேரை சொல்ல தெரியுமா உங்களுக்கு? தாவேகாவினுடைய வருகையும் வளர்ச்சியும் தளபதி விஜய்க்கு கிடைத்திருக்கிற வரவேற்பும் திமுகவை இந்த இடத்திற்கு தள்ளி இருக்கிறது. எப்ப சார் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போறீங்க? எல்லா கட்சிக்கும் முந்தி நாங்க அறிவிப்போம். ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிட்டாங்க. அது கட்சின்னு சொல்லாதீங்க. சரி, எல்லா கட்சிக்கு முன்னாடியும் அறிவிப்பேன்னு சொன்னீங்க. அதனால சொன்னேன் சார், நீங்க ஆல்ரெடி ஒரு கட்சி அறிவிச்சிட்டாங்க. சார் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது சார். நீங்க சொல்ல கூடாதுன்னா நான் எப்படி? என்னுடைய மேடையில நான் அதை அனுமதிக்க மாட்டேன். நீங்க அனுமதிக்க வேண்டாம். நான் சொல்றேன் அது ஒரு கும்பல் தாங்கிறேன். நான் மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி சார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அங்கீகாரம் எல்லாம் அம்மனமாயிடும் போக பார்த்தா. Money 65. இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட்ஸ் பல்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியும் அறிவிச்சிருக்காங்க. தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு முன்னாடில இருந்தே கட்சிகள் எல்லாருமே தங்களுடைய தேர்தல் பணியை மும்முரமா தொடங்கிட்டாங்க. கூட்டணி விவகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. தொகுதி பங்கீடுகள் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இதற்கு மத்தியில இந்த நிகழ்ச்சியில முதல் விருந்தினரா நம்ம கூட இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திருமிகு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் களத்துல வராங்க, ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு பல இடங்கள்லையுமே தொடர்ந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கும், பேசப்பட்டுட்டே இருக்கும். களத்துல ஒரு ஃபோர்ஸா வந்துட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்துல 4 முனை போட்டியா 3 முனை போட்டியா அப்படிங்கிறது நேற்றைக்கு வரைக்கும் இருந்த ஒரு சிக்கலா இருந்துச்சு. நேற்றைக்கு நடந்த இஃப்தார் நிகழ்வுல திருமிகு விஜய் அவர்கள் 4 முனை போட்டி அப்படிங்கறத உறுதி செய்திருக்காரு. அப்படி சொல்லல சார், அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் சொன்னதை வச்சு 4 முனை போட்டி எல்லாம் கிடையாது. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி சார். அப்ப நாம் தமிழர் கட்சி, அதிமுக, நாம் தமிழர் கட்சி எல்லாம் அனாதை கும்பல், அதுல எல்லாம் போட்டியில சேர்த்தப்படாது. என்ன சார் எடுத்தோடனே அடிச்சிட்டீங்க? ஆமா ஆமா, அது எங்க இருக்கு அந்த கட்சி? இன்னைக்கு கூட மேனிஃபெஸ்டோ அறிவிச்சிட்டு இருக்காங்க சார். மேனிஃபெஸ்டோ லான்ச் ஈவென்ட் நடந்துட்டு இருக்காங்க கட்சி சார்பில். எப்படி சார் அப்படி புறந்தள்ள முடியும் அந்த கட்சியை? மேனிஃபெஸ்டோ அறிவிச்சு என்ன பண்ணுவாரு? எந்த தொகுதியில ஜெயிப்பாரு? எதுக்கு தேர்தல் நிக்கிற நீ? என்னங்க ஒரு 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 ஃபண்டு வசூலிக்கிறதுக்காக ஒரு கட்சி நடத்துறவனை போய் எங்க கூட ஒரு கோடி இளைஞர்களுடைய கொள்ளிடம் தாவேகா. இது தள்ளி போட முடியாத தாகம். தாவேகா அலட்சியப்படுத்த முடியாத அரண். தாவேகா தாண்ட முடியாத அகழி. தாவேகா சீன பெருமதில் போல் தமிழர்களின் மானம் காக்குகிற பெருமதில். இதுக்கு கூட கொண்டு போய் தாவேகா கூட நான் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்க்குறீங்க. மும்முனை போட்டின்னா ஒத்துக்கிறேன். மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரத்தோட இன்னைக்கு களத்துல தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்காங்க. எப்படி சார் புறந்தள்ள முடியும்? நான் என்ன கேட்குறேன், நேற்றுக்கு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றுட்ட, நாளைக்கு உன் நிலைமை என்ன? உன் கட்சியில் இருந்த ராஜீவ்காந்தி போயிட்டாரு, உன் கட்சியில் இருந்த கல்யாண சுந்தரம் போயிட்டாரு, உன் கட்சியில் பெண்களினுடைய பிரதிநிதியாக இருந்த காளியம்மாள் போயிட்டாங்க, உன் கட்சியில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு திமுகவில் அடைக்கலம் ஆயிட்டாங்க. எங்கள் தலைவர் தளபதி விஜய் போகிற ஊரிலெல்லாம் நாம் தமிழர் கட்சி அடக்கமாகி கொண்டிருக்கிறது. கட்சியே கிடையாது.
ஓகே, அப்ப உங்களுடைய கணக்குப்படி தாவேகா வெர்சஸ் திமுக தான் போட்டி. ஓகே, ஆனா நேற்றைக்கு வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு விஜய் அவர்கள் போவாரா இல்லையான்ற ஒரு குழப்பம் இருந்துச்சு. அதை தெளிவுபடுத்திருக்காரு விஜய் அவர்கள். மக்களுடன் தான் கூட்டணி, மதசார்பற்ற ஒரு கொள்கையோட நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி. எப்படி பார்க்கலாம் அதை? என்ன சிக்கல் இருந்திருக்கு? யாரு சதி பண்ணிட்டாங்க? அதாவது ஒரு 20 நாளாக நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னெல்லாம் வந்த தகவல் எல்லாமே அதிகாரத்தில் இருக்கிற திமுக எங்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இமாலய பொய்கள். கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் தலைவர் முடிவெடுத்திருந்தால் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்திருப்பார். இப்போ பிரச்சாரங்களை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டீங்களா? தேர்தல் அறிக்கையில் எதுவெல்லாம் இடம்பெற வேண்டும் என்று டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு நாம் ஆளானால் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு ஒன்றை திமுகவில் அமைத்திருப்பது மாதிரி, அதிமுகவில் அமைத்திருப்பது மாதிரி நாங்களும் அமைத்திருப்போம். எங்கள் தலைவருக்கு அப்படி ஒரு நோக்கமே இல்லை. அதனால் நேற்றுக்கு ஒரு நல்ல ரம்சான் இப்தார் விருந்து நிகழ்வில் எங்கள் தலைவர் அறிவிச்சிட்டார். இப்போ தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பம் கொதி நிலைக்கு வந்து விட்டது. எதனால சார்? தாவேகாவினுடைய வருகை, தாவேகாவினுடைய வளர்ச்சி, எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு நாடு முழுக்க கிடைக்கிற வரவேற்பு இன்றைக்கு பல கட்சிகளை யோசிக்க வைத்திருக்கின்றன என்பதை விட பல கட்சிகள் ஜன்னி கண்டு விட்டதுங்கிற நிலைமைக்கு நாங்கள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறோம். ஆனா கூட்டணிக்கு கூப்பிட்டாங்களா உங்களை? பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சா? கூப்பிடலையே. ஆதவர்ஜுனா சொல்றாரு 90 சீட்டு வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது அவர் பேசியிருப்பாருங்க. அவர் கட்சியில் ஒரு முக்கியமான அடையாளம். அவர் தலைவர் கூட இருக்காரு. அவர்கிட்ட தான் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பு இருக்கு. அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அவர் முடிவெடுக்கிற இடத்து தலைவர் தான் இருக்கார். இப்போ என்கிட்ட புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி என்கிட்ட நலம் விசாரிக்கிறார். ஏன் இவர் என்கிட்ட நலம் விசாரிக்கிறார் என்பது அவருக்கு தாவேகாவுக்கு வருவதற்கு விருப்பம் இருக்கிறது என்பதை என்னை நலம் விசாரிப்பதன் மூலம் நான் உணர்ந்து கொண்டேன். ஆனா வரேன்னு சொல்லல. எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கு களம் அப்படின்னு கேட்டார். வருவதற்கு அவருக்கு நோக்கம் இருக்காது கேட்டார். நான் தாவேகாவுக்கு நல்லா இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி திப்பு சுல்தான் முஸ்லீம் லீக், இன்னைக்கு ஜவஹர்லால் தலைமையில் இருக்கிற மனிதநேய கட்சி, தமீமன் அன்சாரிக்கு தலைமையில் இருக்கிற இஸ்லாமிய அமைப்பு, பல இஸ்லாமிய அமைப்புகள் அவங்க எல்லாம் அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறாங்க. ஆனால் அங்கீகாரம் உள்ள கட்சி திப்பு சுல்தான் முஸ்லீம் லீக். அந்த கட்சியில் இந்த ஒரு ஆள் என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன், அப்படி ஒரு முடிவு அவருக்கு தலைவர்கிட்ட இருக்கிறதான்னு தெரியாது. நான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தலையிடுறது கிடையாது. நான் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் ஒரு பாப்புலர் ஃபிகராக இருக்கேன், நான் ஒரு நேம் அண்ட் ஃபேம் உள்ள ஒரு பர்சனாலிட்டி, நான் ஒரு செலிபிரிட்டிங்கிற தகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கேன். அதனால் நான் எது சொன்னாலும் அது ரியாக்ட் ஆகிடும். அதனால் என்னை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம், ஒரு செல்ல குழந்தையின் அத்துமீறல் கூட என்னிடத்தில் இருக்காதுன்னு சொன்னேன். இப்போ நேற்றைக்கு புதுக்கோட்டையில் ஷெரீஃப்னு ஒரு ஆள், அவர் போன தடவை தேர்தலில் நின்னவர், அவர் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார். அவர் 3000 பேரோட தாவேகாவில் இணைகிறோம், நாங்கள் தாவேகாவின் வெற்றிக்கு உழைக்கிறோம், தலைவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியுமான்னு அந்த ஷெரீப் சார்பில் அப்துல் ரஹ்மான் என்கிறவர் மலேசியாவில் இருந்து இப்போ வந்திருக்கிறவர் என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் அதை யோசிக்கணும்னு சொல்லி நான் அதை ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். அதனால் தாவேகாவுக்கு எல்லோரும் வருவதற்கு விரும்புகிறார்கள். ஆனால் தாவேகா அப்படி ஒரு கதவை திறந்து வைக்கவே இல்லை. காங்கிரஸுக்கு திறந்து வச்சிருந்தீங்களா சார்? இல்லை, காங்கிரஸ் வந்தால் வரவேற்கிற மனநிலையில் தாவேகாவில் இருக்கிறவங்க இருந்தாங்க, நான் உள்பட. ஆனால் காங்கிரஸுக்குள்ள ஒரு கலகம் உண்டது. அந்த கலகத்திற்கு தமிழக காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற குழுவினுடைய தலைவர்
கிள்ளியூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ ராஜேஷ், அவர் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு வேணும்னு அவர் தான் முதல்ல கேட்டார். விருதுநகர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமானவர், அவர் பேசினார். கிரீஷ் சோடங்கர், ராகுல் காந்தியினுடைய பிரதிநிதியாக, மெசஞ்சராக தமிழ்நாட்டுக்கு வந்தவர், அவர் தாவேக்காவில் சேருவதற்கு விருப்பம் இருக்கு, தாவேக்கா செல்வாக்கோடு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இப்படி காங்கிரஸ் கட்சியில எல்லா மட்டத்திலையும் அண்ணன் சிதம்பரத்தை தவிர செல்வ பெருந்தொகையான்னு தெரியல, அவர் தவிர வேற எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருந்தது. அதை வரவேற்கிற இடத்துல தாவேக்கா தொண்டர்கள் இருந்தாங்க, தலைவர் இருந்தாரான்னு எனக்கு தெரியாது. நான் உட்பட வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சானோ. ஏன்னா ஒரு இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மோடியை எதிர்த்து கேள்வி கேட்டு நாடாளுமன்றத்தை திகைக்க வைக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக ராகுல் காந்தி விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் நாங்கள் அதுக்காக பேச்சுவார்த்தைக்கு ஒன்றும் போகலை. அவங்க விரும்பினாங்க, அவங்க விரும்புகிறத வெளிப்படுத்தினாங்க. உடனே இவங்க கைவிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி காரைக்குடியில் இருக்கிற சிதம்பரத்தை சென்னைக்கு வரவழைத்து சோனியா காந்திகிட்ட பேசி அதை இன்னைக்கு திமுக தன்னுடைய அதிகார பலத்தில், பணபலத்தில் இன்னைக்கு அதை தடுத்துட்டாங்க. அவ்வளோ. தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்காக நீண்ட காலமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சமீபத்துல என்டிஏ கூட்டணிக்குள்ள போறதுக்காக கூட மிகப்பெரிய அளவுல பேரம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப 2 தேசிய கட்சிகளுமே இல்ல அப்படின்னோடனே தனித்து போட்டி அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பிஜேபிக்கு கூட நாங்க கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா அரசியல் எதிரி திமுக என்று அறிவித்த அதே பொன் வேளையில் தான் கொள்கை எதிரி பிஜேபின்னு அறிவித்திருக்கிறோம். அப்ப எப்படி பிஜேபி கூட கூட்டணி வைக்க முடியும்? காத்திருந்தீங்கன்னு சொல்றாங்களே சார், பேச்சுக்கள் வருது, நிறைய காசிப்ஸ் வருது. காத்திருக்கவே இல்லை. ஏன் ஜனநாயகன் வெளியே வரல? யார் காரணம்? யார் காரணம் சார்? டெல்லி தான் காரணம். டெல்லினா யாரு சார்? டெல்லியில காங்கிரஸ் இருக்கு, பாஜக இருக்கு. டெல்லினா அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் காரணம். ஏன் சார் பாஜகன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? பராசக்திக்கு இல்ல, ஏன் சார் பாஜகன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? டெல்லி அதிகாரம்னு சொல்றீங்க, பாஜகன்னு ஏன் வாயில வர மாட்டேங்குது? தமிழ்நாட்டுல அது இல்ல, அதனால சொல்லல. அப்ப டெல்லின்னு சொல்லும் போது டெல்லிக்கு விசாரணைக்கு போயிட்டு வராரு, அங்க ஒரு அழுத்தம் இருக்குன்னு சொல்றீங்க, பாஜகன்னு வெளிப்படையா சொல்றீங்க. அவருக்கு அழுத்தம் ஒண்ணும் கிடையாது, அழுத்தவும் முடியாது, மேலாண்மை செய்யவும் முடியாது, ஆதிக்கம் செலுத்தவும் முடியாது. அவர் ஃப்ரீயாக தான் இருக்கார். அவர் சுதந்திரமாக இயங்கத்தான் விரும்புகிறாரு. இன்னைக்கு அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு. ஆனால் இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும்னு தலைவர் எதிர்பார்த்தாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் போகிற கூட்டத்தில் அதை நான் அனுபவிக்கிறேன். என்னுடைய 39 ஆண்டு கால மேடை வாழ்வில் சமீப காலமாக தாவேக்கா மேடைகளில் பேசுகிற பொழுது நான் பார்க்கிற கூட்டம் என்னை ஒரு பரவசத்தின் உச்சியில் கொண்டு வைக்கிறது. அப்படி ஒரு மாஸ் இன்னைக்கு தாவேக்காவுக்கு இருக்கு. மாஸ் மட்டும்தான் இருக்கு, பொலிட்டிசைஸ் ஆகலை அப்படின்னு சொல்றாங்களே சார். அதுக்கான முயற்சியில் நாங்கள் இறங்கி அதுலேயும் வெற்றி பெற்றுக்கிட்டே வர்றோம் நாங்கள். ஓகே, இப்போ களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா தரப்புல இருந்து போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ரெஸ்பான்ஸ் வருதுன்னு சொல்றீங்க, ஆனா தலைவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு. தலைவர் பிரச்சாரத்துக்கு இறங்கி போகணும் அப்படிங்கிறதுனா இங்க மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. தலைவர் இறங்கி எப்படி இப்போ போகணும், வீதி வீதியாக போகணும்னு எதிர்பார்க்குறீங்களா? போகக்கூடாதா? போனா என்ன தப்பு? போக வாய்ப்பு இல்லையே. ஏன்? அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அவருடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? அவருக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? முதலமைச்சர் போறாரே சார், முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கெல்லாம் கூட்டம் வராதுங்க. முதலமைச்சருக்கு எங்கெங்க கூட்டம் இருக்கு? என்ன சார் சொல்றீங்க? நான் தான் சொல்றேன், நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். வடக்கு மண்டல மகாநாடுன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் போறாரு, முதலமைச்சர் போறாரு. எதிர்க்கட்சி தலைவருக்கெல்லாம் கூட்டமே வராதுங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஒரு இடத்துல நிக்கிறாரு, 1 மணி நேரம் 300 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் பேரை கூட்டிட்டு நிக்கிறாங்க. எல்லாம் வெள்ள சட்டை கட்சிக்காரன் தான் நிக்கிறான். 150க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. போகக்கூடிய இடங்கள்ல கூட்டங்களை பார்க்க முடியுது. இல்ல, அந்த கூட்டம் ஆர்கனைஸ்டா இருக்காங்க. அந்த கூட்டம் பப்ளிக் கூட்டம் கிடையாது, கட்சிக்காரன் கூட்டம். தலைவருக்கு வர்றது பப்ளிக், பொதுமக்கள் வர்றாங்க.
இவங்களுக்கு வர்ற கூட்டம் வந்து கட்சிக்காரங்களை திட்டமிட்டு பேர் சொல்லி ஃபோனில் கூப்பிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்து கூப்பிடுற கூட்டம். தலைவருக்கு தானாக வருகிற கூட்டம் தளபதி விஜய்க்கு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கூட்டம் வரும்னு நம்புறீங்களா? நான் கேட்குறேன், நீ 1 மணி நேரத்தில் ஒரு தேர்தல் சிறப்பு மகாநாட்டை எப்படி முடிப்ப நீ? என்ன காரணம்? யாரையும் பேச விடலை, முதலமைச்சர் மட்டும் பேசுகிறாரு. அண்ணன் KN நேரு அந்த கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்தவர்கள் முறையில் 5 நிமிடம் வரவேற்புரை முதலமைச்சரே பேசிட்டாரு. முதலமைச்சர் பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்திருக்கிற கூட்டம் கலையை தொடங்குகிறது. இதே விமர்சனங்கள் திரு விஜய் அவர்கள் மேலேயும் இருந்திருக்கு. பிரச்சாரத்திற்கு போகும்போது அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பெயரை கூட சொல்லாம யாரையும் அறிமுகப்படுத்தாம வெறும் விஜய் அவர்கள் மட்டும் வந்து பேசிட்டு போறாரு அப்படின்னு. ஆமா, மாவட்ட செயலர் பேரை அவர் சொல்றது இல்ல. அப்படி ஒரு பாணி அவர் கையில எடுத்திருக்காரு. நல்லது இது. அங்க இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் இவர் தான் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுல என்ன சார் நல்லது இருக்கு? அடையாளப்படுத்தாம இருக்கிறதுல தெரியுமே எல்லாருக்கும் அவர் தான் மாவட்ட செயலாளர்னு. தெரியாதவங்களுக்கும் தெரியும். அவன் மேடை ஏறி அவருக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்குறான், அவர் வாங்குறாரு, அவருக்கு அவங்களுக்கு தோளில் தட்டி கொடுக்குறாரு. அது எல்லாரும் பார்க்குறாங்க, தெரியுது. அதுக்கப்புறம் அவன் அடுத்த நாள் கம்பீரமா நடக்கிறான். இதுல என்ன இருக்கு? பேரை சொல்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கேளுங்க, பொதுக்கூட்டத்துக்கு பேச போறவனா தலைமையை ஒரு ஆளை சொல்லலாம், முன்னிலை ஒரு ஆளை சொல்லலாம், வரவேற்புரை ஒரு ஆளை சொல்லலாம். ஆனால் அந்த கூட்டத்துக்கு ஃபீட் பண்ணாமல் ஒருத்தன் இருந்திருப்பான். அவன் பேரை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. எனக்கு ஒரு டெசிக்னேஷனில் இருக்கிறவன் பேரை சொல்லுவேன், இல்லாதவங்கள சொல்ல மாட்டேன். அவன் கோவிச்சுக்கிடுவான். யார் பேரையும் சொல்ல வேண்டாம். இது ஒரு நல்ல முறை, நல்ல மெத்தேடு. எல்லா கட்சிகளும் இதை பின்பற்றலாம். நீங்க எவ்வளவு மேடைகள்ல பெயர் சொல்லி ஆரம்பிச்சிருப்பீங்க சார், இப்ப நீங்களே எப்படி சொல்லலாமா சார்? இல்ல பின்பற்றலாங்கிற நல்லது இது. ஓகே. இல்ல இப்ப கூட்டணி விவகாரத்துக்கு வருவோமே. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினர் காத்து கிடந்தது இதெல்லாம் தாண்டி எந்த கட்சியும் வராத ஒரு சூழல்ல தனியா போட்டியிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. எந்த கட்சியும் பவர் ஷேரிங் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வச்ச பிறகு கூட வரல, ஒரு ஆஃபர் வச்ச பிறகு கூட வரலன்ற விமர்சனம் இருக்கு. அது ஆஃபர் கிடையாது, அது தாவேகாவினுடைய கொள்கை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ஜனநாயகம் என்கிற வானத்தை தாவேகா தன்னுடைய சிறகுகளால் அலங்கரிக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிற பொழுதுதான் ஒரு நியாயமான நிர்வாகத்தை நாட்டு மக்களுக்கு தர முடியும். ஏன்னா பவர் செக்டர்ல இருக்கிறவங்க எல்லா அதிகாரத்தையும் தான் வச்சுக்கிடுவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னா இன்னொரு கட்சிக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவை கொடுக்கிற பொழுது அதில் அவர் நடவடிக்கை அந்த துறை சார்ந்த முடிவுகளை அவர் எடுப்பதற்கான சுதந்திரம் அவருக்கு கையளிக்கப்படுகிற பொழுது நீங்கள் சொல்லுகிற கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு புத்துயிர் கிடைக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலிமை சேர்க்கணும். அது எங்கள் கொள்கை, அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டவர்கள் வரலாம், வராதவங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் தனியாக நின்றே வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சிக்கு இருக்கிறது என்றால் அது தாவேகாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி இது கடந்த தேர்தல்கள்ல தனியா நிக்க முடியும், வெல்ல முடியும். கடந்த தேர்தல்கள்ல நிரூபிச்சிருக்காங்க. என்னது நிரூபிச்சாங்க? 234 வேட்பாளர்களை நிறுத்தி தனியே போட்டி அப்படின்ட்டு. அதான் அவங்க களத்துல நிற்க முடியும், வெற்றி பெற முடியாது. தாவேகா வெற்றி பெறுவாங்கங்கறத எப்படி சார் இவ்ளோ கான்ஃபிடன்ஸ்? அதான் நாங்க நாளை தேர்தல் முடிய வரப்போகுது. நீங்களும் அப்போ உயிரோடு இருப்பீங்க, நானும் உயிரோடு இருப்பேன், பேசுவோம். முதல்ல 234 வேட்பாளர்கள் தாவேகா கிட்ட இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. 234 இந்தியாவிலேயே வேட்பு மனு விருப்ப மனு வாங்கலாம்னு அறிவித்த 2.5 மணி நேரத்தில் 10,000 மனுக்கள் வாங்கின ஒரே கட்சி தாவேகா. 16ஆம் தேதி வரைன்னு சொல்லி அது 20ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண கட்சி தாவேகா. 234 தொகுதிக்கு வேட்பாளர் இருக்கிறாங்களான்னு கேக்குறீங்க. அது ஒரு விமர்சனம். வேட்பாளர்கள் கிட்ட 2 கோடி பணம் கேக்குறாங்க தாவேகாவினர் அப்படிங்கறதும் இன்னொரு விமர்சனமா இருக்கு. அது எப்படி 2 கோடி கேட்பாங்க? தேர்தல்ல போட்டியிடணும் அப்படின்னா, வேட்பாளரா நிற்கணும் அப்படின்னா இவ்வளவு பணம் செலவு பண்ணணும், இவ்வளவு பணம் கட்சிக்கு கொடுக்கணும். கேளுங்க, அப்படி கொடுக்கறவங்க ஒருத்தனை எங்க கட்சியில இல்லை. நான் முதல் பொதுக்கூட்டம் பேசினேன் ராணிப்பேட்டையில்.
மாவட்ட செயலாளர் பூக்கடை வச்சு நடத்துகிறார். திண்டுக்கல்ல பேச போனேன். மாவட்ட செயலர் பேர் தர்மராஜ். கேளுங்க, சொந்த வீடு கிடையாது, சொந்த கார் கிடையாது, சொந்தமாக ஒரு இடம் கிடையாது. அவர் வேட்பாளர் கேட்குறார் திண்டுக்கல்ல நிற்கணும்னு. அவர் எப்படி 2 கோடி ரூபா கொடுப்பாரு? தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன். விஜய் சரவணன் ஒரு மாவட்ட செயலாளர். நல்ல வேட்டி கூட அவர்கிட்ட இல்லை. அவர் வேட்பாளர் சீட்டு கேட்குறாரு. அவர் எப்படி 2 கோடி ரூபா கொடுப்பாரு? அவருக்கு அவர் 2 கோடி எப்படி கொடுப்பாரு? அப்படி 2 கோடி ரூபாய் கொடுக்கிற வேட்பாளர்கள் தாவேக்காவில் யாரும் இல்லை. ஒரே ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் பெரம்பூர்ல போட்டிட்டாராமே, அப்படி ஒரு அந்த 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 மக்கள் விரும்புகிறாங்க. தலைநகர் சென்னையில் நலிவுற்ற, பின்தங்கிய, முன்னேற முடியாமல் முடங்கி கிடக்கிற ஒரு தொகுதியில் நிற்கணும்னு தலைவர் விரும்புகிறாரு. அது பெரம்பூராக எங்கள் நிர்வாகிகள் அடையாளம் கண்டு தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னும் தலைவர் அறிவிக்கலை. பெரம்பூர்ல மட்டும்தான் விரும்புறாங்களா மக்கள்? இல்லை, பின்தங்கி கிடக்கிற. ஓகே, மற்ற தொகுதிகள் எல்லாமே வந்து முன்தங்கி. இல்லை, உங்களுக்கு நீங்கள் வட சென்னையும் தென் சென்னைக்கு இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி இருக்கு. 1000 விளக்கு தொகுதி இருக்குன்னா இது ஒரு வளர்ச்சி அடைந்த தொகுதி. ஏன் தலைநகரை சூஸ் பண்ணணும்? வேலை பார்க்கணும்ல. ஏன் தலைநகர் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? பின்தங்கிய ஒரு தொகுதியா பெரம்பூர் இருக்கு சென்னையிலன்னு சொல்றீங்க. பின்தங்கிய கிராமங்கள் எவ்வளவோ இருக்கும், நிறைய இருக்கு. அங்கெல்லாம் போட்டிடலாமே. அங்கேயும் போட்டிடலாம், வேணா தலைவர்கிட்ட சொல்லலாம். எங்கனாலும் போட்டிடலாம். எந்த தொகுதியில் இருந்தாலும் அவர் ஜெயிப்பார். எல்லா தொகுதியிலையும் விரும்புகிறாங்க. இந்த வேட்பு மனு கொடுத்தாங்கல்ல, அவங்க வசதி இல்லாதவங்களாக இருந்தால் கூட தலைவருக்கு சேர்த்து பணம் கட்டியிருக்காங்க எல்லா தொகுதி. ஓகே, ஸோ எப்போ சார் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போறீங்க? எல்லா கட்சிக்கும் முந்தி நாங்கள் அறிவிப்போம். ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிட்டாங்க. அது கட்சின்னு சொல்லாதீங்க. சரி, எல்லா கட்சிக்கு முன்னாடியும் அறிவிப்பேன்னு சொன்னீங்க. அதனால சொன்னேன் சார், நீங்க ஆல்ரெடி ஒரு கட்சி அறிவிச்சிட்டாங்க சார். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். நீங்க சொல்லக்கூடாதுன்னா நான் எப்படி? என்னுடைய மேடையில நான் அதை அனுமதிக்க மாட்டேன். நீங்க அனுமதிக்க வேண்டாம். நான் சொல்றேன் அது ஒரு கும்பல் தாங்கிறேன். நான் மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி சார். நான் திரும்ப சொல்றேன், அங்கீகாரம் எல்லாம் அம்மனமாயிடும் போக பார்த்தா. சரிங்க சார், தாவேகாவினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் இந்த தேர்தலில்? தாவேகாவினுடைய அணுகுமுறை ஒரு பிரபகண்டா வார், ஒரு பிரச்சார யுத்தத்தை நாங்கள் நிகழ்த்துவோம். நாங்கள் தொடங்கிட்டோம், குளத்தூர்லேயே தொடங்கிட்டோம். வெல்ல முடியாத பகை ஒன்று இருக்க முடியாதுன்னு சொல்லி மாட்சிமை தங்கிய முதலமைச்சரின் கோட்டை என்று கருதப்படுகிற குளத்தூர்லேயே நாங்கள் தொடங்கிட்டோம். நாடு முழுக்க இனிமேல் நடக்கும். நாளை மறுநாள் நான் 2 தொகுதியில் பேசுகிறேன். ஒரு தொகுதி வேடசந்தூர் தொகுதி, இன்னொரு தொகுதி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பிறைபல கண்ட அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களினுடைய ஆத்தூர் தொகுதி. 2 தொகுதியில் நான் நாளை மறுநாள் பேசுகிறேன். இது நாளை மறுநாள். நான் இனி பிரச்சாரம் எனக்கு இன்னும் பட்டியல் தயாராகிற பொழுது ஒரு நாள் 4 தொகுதி நான் கவர் பண்ண வேண்டியது. சரிங்க சார், நிறைய நேரத்தை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் பண்ணுங்க. கேளுங்க தம்பி. முதல்ல அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு 234 தொகுதியிலே வேட்பாளர் அறிவிச்சிரும், எல்லா கட்சிக்கும் முன்னாடி அறிவிச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கட்சியே இல்லை, அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படி சொல்லி கடந்த 2021 தேர்தலில் தமிழக தேர்தல் சட்டமன்ற அதிமுக திமுகன்னு சொல்லி 2 இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு 8% வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்தாங்க. அந்த 8 16ஆவும் மாறலாம், அந்த 8 4ஆவும் மாறலாம். அது அங்கீகரிக்கப்படாத கட்சி நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் அதை தவிர்த்துக்கணும். 2வது வந்து நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஒரு மாவட்ட செயலாளர் பேர் ஏன் குறிப்பிடாமல் இருக்கலாமேனா எல்லாருக்கும் தெரியும்னு நீங்கள் எந்த விதத்தில் சொல்கிறீங்கன்னு தெரியல. நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து கட்சியில் வந்து சரியான மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை விட்டு விலகி நீங்கள் 2500 பேர் வந்து திமுகவில் சேர்றேன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2500 பேர் வந்து தாவேக்காவில் சேர்றாங்க. ஷெரீப் அப்படின்னு சொல்கிறவரோட தலைமையில் வந்து சேர்றேன்னு சொல்லும் போது, இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஐயா வரும்போது அவர் கூட 50,000 பேர் மதுரையில் வந்து சேர்ந்தாங்க. அதை நீங்கள் என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க ஐயா? முதலமைச்சருக்கு வரக்கூடிய கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. கடந்த 2-3 மாதங்களாக வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுன்றாங்க,
வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடுன்றாங்க, திருச்சியில் ஒரு மாபெரும் மாநாடுன்றாங்க. இத்தனை மாநாடுகளுக்கு மத்தியில் மக்கள்களே போகாமல் கட்சிக்காரங்க மட்டுமே இப்படி இருந்தால் கட்சிக்காரங்க ஓட்டு போட்டாலே போயிடலாமே, அப்போ எதுக்கு மக்கள்கள் ஓட்டே போட மாட்டாங்களா? பல்லடத்தில் வடக்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடந்துச்சு. அதில் சமைப்பதற்கு நியமிக்கப்பட்ட சமையல்காரர்கள் 1500 பேர், பரிமாறுவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் 500 பேர். இதற்கு பேர் மாநாடா? காலையில் 10 மணிக்கு தொடங்கி இரவு நடுநிசி கடந்ததற்கு பிறகு மாநாடு நடக்கும். விதவிதமான தலைப்புகளில் நவமான சொற்பொழிவாளர்கள் பேசுவார்கள். கம்பீரமான கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். ஓடி வருகிறான் உதயசூரியன் என்று நாகூர் ஹனிபா திசைகளின் தசைகளை பிக்கிற இரத்த சந்தத்தில் பாடுகிற பொழுது குருதியில சூடேறும். அதுக்கு பேர் தான் மகாநாடு. நீங்க நடத்துறது மகாநாடா? நீங்கள் கட்சி இருக்கிறது, இவர்களையும் விட்டுவிடக்கூடாது என்று நீங்கள் தகவமைத்துக் கொள்வதற்காக நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள். நான் கேட்கிற ஒரு தேர்தல் சிறப்பு மகாநாடு நடத்தி 1 மணி நேரத்தில் ஒரு மாநாடை முடிக்கிறீர்களா? இதுக்கு பேர் மாநாடா? இதுக்கு பேர் மாநாடு கிடையாது தம்பி. அது அப்படி சொல்றாங்க. நீங்க பொதுமக்களுக்கு ஏதாவது ஃபீட் பண்ணணும்ல, நீங்க ஒண்ணுமே செய்யறதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டை பள்ளத்தில் தள்ளி இருக்கிறது. சமவெளிக்கு கொண்டு வருவதற்கு அவர்களிடத்தில் எந்த திட்டமும் இல்லை. 505 வாக்குறுதிகளை முதலமைச்சர் 2021 தேர்தலில் அறிவித்தார். நாஞ்சில் சம்பத் ஒரே மேடையில் யாரு கூட விவாதிக்க தயார். 66 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 66 வாக்குறுதிகள் அரைகுறையாக இருக்கிறது. மீதி உள்ள 273 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. நீங்க எப்படி மக்களை போய் பேஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்க 26 கட்சி கூட்டணி வைக்கிறீங்க. 26 கட்சிக்கு பேரை சொல்ல தெரியுமா உங்களுக்கு? 26 கட்சியினுடைய தலைவர்கள் பேரை சொல்ல தெரியுமா? தாவேக்காவினுடைய வருகையும் வளர்ச்சியும் தளபதி விஜய்க்கு கிடைத்திருக்கிற வரவேற்பும் திமுகவை இந்த இடத்திற்கு தள்ளி இருக்கிறது. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டு அரசியல்ல அந்த முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்த அடக்கத்திற்கு பேர் போன OPS, அதிமுகவில் இயங்க முடியாத நிலைமை ஏற்பட்டால் திமுகவில் போய் சேருவது என்பது என்ன அரசியல் இது? அண்ணன் OPS அவர்களினுடைய அந்திம வாழ்வில் அவர் இன்றைக்கு அரசியல்ல ஒரு தற்கொலை செய்திருக்கிறார் என்பதை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவர் உணர்வார். கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்ததுக்கும் தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.